வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்திருப்பவர் தோழர் வில்லவன் ராமதாஸ். வில்லவன் ராமதாஸ் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் ராஜேஷினுடைய சமீபத்திய மரணம். அந்த மரணத்துல எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை சம்பந்தமா தான் இந்த வீடியோல நம்ம விவாதிக்க போறோம். பட் அந்த மரணம் எப்படி நடந்தது, அதற்கு பின்னாடி யார் இருக்கான்ற அந்த மாதிரியான ஒரு காசிப்லாம் நம்ம பேச போறது இல்லை. ஏற்கனவே டெத் பான் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட் நாங்கள் பண்ணியிருந்தோம். எப்படி இங்க மரணம் ஒரு வியாபாரமாக்கப்பட்டிருக்கு, எப்படி ஒரு அரசியலாக யூடியூப் சேனல்ஸ் எப்படி அதை தின்னு செரிக்கிறாங்கன்ற அளவுல அதை விவாதிச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த நம்ம பேச போறது இல்லை. இதற்கு முன்னாடி ராஜேஷினுடைய மரணத்திற்கு முன்னாடி அவர் செய்துட்டு இருந்த நிறைய வேலைகள், அவருடைய மரணத்துல சில சார்ஜஸ் வந்திருக்கு. அவருடைய தம்பி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல நாங்க ராஜேஷ் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இந்த சமயத்துல அந்த கோல்டன் அவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நாங்க ஒரு சித்தா டாக்டர் வந்தாரு, அவரோட பேச்சை கேட்டு நாங்க 2 மணி நேரம் தாமதம் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா அவரை காப்பாத்திருக்க முடியும்ன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் ஆன் ரெக்கார்ட் எல்லா ஊடகத்திலையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் அவர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜேஷினுடைய பிரதர் தெரிவிச்சிருந்தாரு. வீட்டுக்கு ஒரு சித்தா டாக்டர் வந்திருந்தாரு. அந்த டாக்டர் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நிறைய சொன்னாரு. அதை கேட்டுட்டு நாங்க இவர் நான் கூப்பிட போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாதி தூரம் போயிட்டேன். அப்புறம் எங்க அண்ணன் கால் பண்ணி திரும்ப வர சொல்லிட்டாரு. நானும் திரும்ப வந்துட்டோம், அதனால மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நாங்க அவரை காப்பாத்திருக்கலாம்ன்றத சொன்னாரு. அண்ட் சித்தா அல்லது இந்த மாற்று மருத்துவம் அல்லது ரொம்ப எளிய முறை மருத்துவம், அதற்கெல்லாம் மிகப்பெரிய அட்வொகேட்டா நடிகர் ராஜேஷே திகழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பேஷனேட்டா தான் அதை மக்கள் கிட்ட அட்வொகேட் பண்ணணுன்ற அளவுல தான் அதை பண்ணிட்டு இருந்தாரு. அவரை பத்தியுமே நிறைய அவர் ஒரு மார்க்சிய கருத்துடையவர், பெரியாரிய கருத்துடையவர், கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஜோதிடம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார் அப்படின்ற அளவுல தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய இறப்பு, அதை சுற்றி நடந்துக்கூடிய சர்ச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இதுல இந்த கிராஸ் ஃபயரிங்ல அந்த சித்தா டாக்டர் மாட்டிட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான். அவர் பேர்ல அவர் தம்பி சொல்ற குற்றச்சாட்டு, அவர் பேச்சை கேட்டு தாமதிக்கல. அவர் வந்தாரு, மருத்துவமனைக்கு கிளம்பினவர். அவர் வந்தபோது அவர்கிட்ட இயல்பா பேசிட்டு இருந்தாரு. நேரத்தை கடத்திட்டாங்க, அவ்வளவுதான். உட்கார வச்சாரு, இவர் பேசியிருக்காரு. அண்ட் 2வது நாள் கொடுத்த விளக்கத்துல, அவரோட தம்பி கொடுத்த விளக்கம், அவர் சித்தா டாக்டர் தான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னே சொன்னாரு. அதை வலியுறுத்தினதே அவர் தான். ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மறுநாள் அவர் போட்டிருக்காரு. ஸோ இதுல ஒரு கிராஸ் ஃபயரிங்ல மாட்டிட்டாரு, அவ்வளவுதான். பட் இதுக்கு முன்பு நடிகர் ராஜேஷ் பல்வேறு பிளாட்ஃபார்ம்ல அவர் அந்த வக்கீலா வேலை, அந்த ப்ராசிக்யூட்டரா இருந்து அவர் மேடை ஏற்றி விட்ட பலர் இருக்காங்க இல்லையா, அது சமூகத்துல உருவாக்கின டேமேஜ் அநேகமா கணக்கு இல்லாதது. உலக அளவில் இருக்கிற தமிழர்கள்ட்ட ஒரு போலி நம்பிக்கையை ஒன்று உருவாக்கி அவர்கள் தங்களுடைய கோல்டன் அவரை இழப்பதற்கான எல்லா வேலையும் அவர் இதில் நடந்தது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வந்த வீடியோக்கள், மில்லியன் கணக்காக வீடியோக்கள். ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் பார்க்குறவங்க. அந்த நந்தகோபால்னு ஒருத்தர், டாக்டர் நந்தகோபால்ங்கிறாங்க. அவர் என்ன, அவர் தெரியல, அவர் நிஜமா டாக்டரா என்னன்னு தெரியல, தமிழ் மருத்துவரா என்னன்னு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சை கேட்டிங்கன்னா டெக்னிக்கலா எல்லா மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக ஒரு நல்ல ப்ரொனவுன்சியேஷன்ல சொல்லுவார். பார்த்தா அப்படியே தான் இருக்கும். பட் அப்பீலிங்கா இருக்கும் வீடியோ பார்த்தா. ஆனா அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பயங்கர டேஞ்சரஸா இருக்கும். அவரோட 10 வீடியோ பாருங்க போதும். ஊஞ்சல் உடல் உறவுலேருந்து, அதாவது தரையிலிருந்து மேல 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்ல இருந்தா குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று, அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் பழைய வீடியோ. அது எல்லாமே கணக்கு வழக்கு இல்லாம தரிகட்டு ஓடுன வீடியோக்கள். சோரியாசிஸை குணப்படுத்துற ஆட்கள், அந்த யட்சினி தெய்வங்களை ஏவி விடுறதுல இருந்து. அண்ட் ஒரு அம்மாட்ட பேட்டி எடுக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, சில குழந்தைகளுக்கு இருக்கிற மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை அவங்க சம்பந்தமே இல்லாத ஒரு வடிவத்தில் விளக்குறாங்க. அது அறிவியலுக்கு முற்றிலும் பொருத்தம் இல்லாத வகையில் விளக்குறாங்க. முருங்கீரை சாப்பிட்டா இது சரியாகும். அப்புறமா ஒரு அம்மா முட்டை எடுத்து கண்ணில் வச்சுட்டா கண் நோய்கள் சரியாகும். பார்க்க உங்களுக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த செய்திகள் எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல பரவுச்சு. அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாரு, அவருக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் இருந்ததுன்னு. இன்னொன்னு, அவருக்கு அந்த வசீகரமான அந்த பேச்சு ஸ்டைல் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் டாக்டருக்கா இல்ல ராஜேஷ்க்கு அவர் தான் அந்த எல்லாரையும் கூட்டிட்டு ஆன்போர்ட் பண்றது அவர் தான். இந்த இடத்துல அவர் தம்பி சொல்லியிருக்காரு, அவர் அறிமுகப்படுத்தின ஒரு ஜோசியர் இன்னைக்கு நல்ல வீடு கட்டி பல கோடி சம்பாதிச்சிட்டாருங்கிறார். நடிகர் ராஜேஷ் அறிமுகப்படுத்தின ஒரு ஜோசியர். அதற்கு முன்பு அவர் இந்த மாதிரி ஏற்றி விட்டவங்க ஆட்கள் இன்னும் பல வருஷத்துக்கு ரூல் பண்ணுவாங்க. அவர்கள் அடுத்த 5 to 10 வருடங்களுக்கு ஒரு சின்ன குரூப்ல இருந்து பெரிய குரூப் வரைக்கும் பல்வேறு நபர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த நவீன மருத்துவத்தின் மீதான வெறுப்பு அப்படியே சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கும்.
இவங்க உருவாக்குறது ஜென்ரலா எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு பாயிண்ட்ல அத்தனை பேரையும் நிறுத்திடலாம். அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா சும்மா மாடர்ன் மெடிசன், அதாவது அவங்க பார்வையில வந்து அலோபதி வந்து சும்மா ஒரு மெயின்டெனன்ஸுக்கான ஒண்ணு, இதுதான் கியூர், அந்த அளவு தான், ரொம்ப அவசரத்துக்கு நீங்க போய்க்கலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி இது எல்லாம் அது எல்லாமே யூஸ்லெஸ். எல்லாத்தையுமே முன்பே எழுதி வச்சுட்டாங்க. நாம முன்பே பண்ணதான், முன்னாடி வச்சுட்டு இருந்த வைத்தியம் தான் சிறப்பானது அப்படிங்கிற மாதிரியான அந்த நம்பிக்கையை திணிச்சு வச்சுட்டு அது சுகர் பேஷண்ட்டுகள்கிட்ட அது உருவாக்கி இருக்கிற விளைவு. பிபிக்கு மருந்து எடுக்க மாட்டேன்னு அவங்களால டேமேஜ்ல அதுக்கு பலியானவர்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டேன். இல்லை, நம்ம இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாங்க, அது மில்லியன் வியூஸ்லாம் போகுது. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச கருத்து, ராஜேஷ் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் நம்புறாரு அவர், இப்படியான மருத்துவம்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் இருக்கணும். ரொம்ப நான் அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய முரணாக தான் இருக்கும் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே. ஒரு பக்கம் மார்க்ஸோட கல்லறைன்னு சொல்லுவார், அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். இன்னொரு பக்கம் ஒரு ஜோசியத்துக்கு போனால் மொத்தமாக நான் மாறிட்டேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறையா அவருடைய கருத்தை வந்து அவர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல தொடர்ச்சியாக பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கான பிளாட்ஃபார்மை கொடுத்து அதை பேச வைப்பதற்கு, அந்த உரையாடலை கொண்டு போய் சேர்த்ததுன்றது திரு ராஜேஷ் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு டேமேஜை ஏற்படுத்துது அப்படின்றது நம்ம எப்படி அதை சொல்ல முடியுமா? ஆன் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, அல்லது அந்த வியூஸ் வச்சு நம்ம இந்த கன்க்ளூஷன்? இல்ல, அதாவது ஒரு வீடியோ 10 லட்சம் பேருக்கு மேல பார்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அது விரும்பப்படுதுன்னு அர்த்தம். விரும்பப்படுதுன்னா எந்த வீடியோ நம்ம பார்ப்போம்? நான் ஒரு இடதுசாரி சேனல் ஒண்ணுல நம்ம பேசி 50,000 வியூ போற அதே வீடியோ ஒரு வலதுசாரி சேனல்ல போய் பார்த்தா 1500 வியூ கூட போகாது. என்ன, நாம வந்து நம்ம கருத்தோட ஒத்து போற அல்லது என்னுடைய கருத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ற ஒரு கண்டென்ட்டை தான் நான் பார்ப்பேன். எதிரான ஒண்ணு வந்து சமயத்துல ட்ரால் பண்றதுக்காக பார்க்கலாம், மற்றபடி விரும்பி பார்க்கறது இப்படித்தான் நடக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த நம்பிக்கையோட இருக்கிறவர்களுடைய அந்த நம்பிக்கையை அப்படியே விடுறது கூட இல்லாம மேல 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 அதை வந்து வலுப்படுத்துறாங்க. இந்த வியாபாரிகளுக்கு இந்த மாற்று மருத்துவம் அல்லது வந்து போலி மருத்துவம், போலி நம்பிக்கை, இது எல்லாத்துக்குமான ஒரு முகத்தை அவர் கொடுக்குறாரு. அதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ISI சர்டிபிகேட் மாதிரி அது. இப்போ அடாடாடாடாடா ஓஹோ அப்படியா அப்படின்னு நீங்க சொல்லி அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, பேசுறவரோட கருத்தோட நான் ஒத்து போகல அப்படின்னு சொல்றது வேற விஷயம். பட் அதை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரியோ அல்லது அதனுடைய உடன்படுற மாதிரியோ, அப்படியா இவ்வளவு பிரமாதமா இருக்கா அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துற மாதிரியோ நீங்கள் ஒரு எதிர்வினையை கொடுக்கும்போது அது என்ன ஆகும்? அது சர்டிபிகேட். அது ஒரு பாமர மனிதனுக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம், இப்போ வேலைக்கு ஒரு ஆள் வேணும், ஆனா அவர் எல்லாத்தையுமே சொல்றாரு. எல்லா இன்டர்வியூலுமே பெரும்பான்மையாக அவர் அந்த இன்னொரு கூட கெஸ்ட் கூட அவர் பேசும்பொழுது எல்லாத்தையும் அவர் பிராக்டிஸ் பண்றதா தான் சொல்றாரு. நீங்க சொல்றதை நான் பண்ணிருக்கேன், எனக்கு இது சரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 அரிசி போதும், கேஸ் பிரச்சனையை மொத்தமா தீர்க்கலாம். இன்னைக்கு வந்து கட் ஹெல்த்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வெளியே வந்திருக்கு. கட் ஹெல்த் எவ்வளவு முக்கியம், அவ்வளவு டாக்டர்ஸ் வந்து எப்படி கட்டை பாத்துக்கணும், இந்த வயிற்று எப்படி பாத்துக்கணும்ன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டாப் தான், 2 அரிசி போதும், உங்களுக்கு மொத்த கேஸ் பிரச்சனையை தீர்த்தலாம், வயிற்று பிரச்சனையை தீர்த்தலாம். இப்படிலாம் அவங்க சொல்லும் போது எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சுதான் சொல்றாரு. நன்னீர் அவர் வந்து பார்த்திபன் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா தன்னை பார்த்துக்கிட்டவர் அப்படின்னு சொன்னோடனே நான் ஏதோ எப்படின்னு யோசிச்சா, நன்னீர்னு ஒன்று அவர் குடிப்பாரு. அது யாருன்னா அந்த நந்தகோபால் பிரிஸ்கிரைப் பண்ண தண்ணி. அது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கு. ஆமா. ஆனால் அதை மாதிரியான அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வெளியில சொன்னதில்லை. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நன்னீர் குடிச்சு நல்லா இருக்கேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த ஜோசியத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எதை அவர் நிஜமா செஞ்சுக்கிட்டாரோ, அவர் சொல்றது என்னன்னா, ஒரு பைபாஸ் பண்ணிட்டாரு, ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் நம்பினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை அவர் வெளியில சொன்னதில்லை, அதை அட்வொகேட் பண்ணல. எதன் வழி அவர் பயன்பெற்றாரோ அதை அவர் அட்வொகேட் பண்ணல. ஆனா நான் நன்னீர் குடிச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பான்? நந்தகோபால்கிட்ட போய் 1000 கணக்கில் கொடுத்து அந்த நன்னீர் வாங்க தான் செய்வான். அதுல என்ன அதுக்குள்ள என்ன கலந்துருக்காங்க, அதுக்கு ஏதாவது சர்டிபிகேஷன் இருக்கா, ரிஸ்க் இருக்கா, எதுவுமே தெரியாது. சிம்பிளா அதை வந்து இவர் வந்து ஒரு MLM விளம்பரம் மாதிரி அதை வந்து பல பேர் செஞ்சாங்க, அது மறுக்கிறதுக்கு இல்லை, பல பேர் செஞ்சாங்க. பட் இவர் வந்து ஒரு முகத்தை கொடுத்தாரு. நான் ஆல்ரெடி ஒரு பாப்புலர் ஆக்டரா இருந்தவர், நல்லா பேசக்கூடிய ஒருத்தர், அருமையா பேசக்கூடியவர், எல்லாரோடையும் நல்ல உறவுல இருந்தவர். நீங்க அவரை கவனிச்சீங்கன்னா ஒரு ஆச்சரியப்படத்தக்க சைடு என்னன்னு சொன்னா, பெரிய சமூகத்துல பெரிய அடையாளம் இல்லாதவங்க பலரை அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும், ஓரளவு நல்லா ஆக்டிவா இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன இடத்துல வேலை செய்யற ஒரு நபரா இருக்கலாம். எங்கேயாவது யாராவது சந்திச்சாருன்னா அவர்களுடைய நட்பை வந்து அவர் தொடர்ந்து பல வருஷம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவரு கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுதான் இங்க முக்கியம். இவங்க கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்றது வேற, அவரே நான் உங்களுக்கு பேசுறேங்கன்னு சொல்லிட்டு அவரே 2 நாள் கழிச்சு பேசுறது பல பேர் ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய சர்க்கிளை தன்னோட வச்சுக்கிட்டு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு திறன் இருக்கிற ஒருத்தர்
ஒரு 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 வைரஸை கேரி பண்ணிட்டு போறாருங்கிற மாதிரி ஒரு கேரியரா இருந்திருக்காருங்கிறது தான் அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. கண்டிப்பா அந்த சார்ஜை வச்சுதான் ஆகணும். இப்ப ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா, இப்ப வந்து அவருக்கு ஒரு வேற வழி. வழக்கமா இந்த மாதிரியான இதுல வந்து இறந்து போனவங்க அந்த மாதிரி பேசுறது இல்லை. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நேத்துல இருந்து அவர் இறந்த நிமிஷத்துல இருந்து அவர் பேசின வீடியோக்கள்லாம் திரும்ப பிக்கப் ஆகி 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி பேசின அவர் கூப்பிட்டு பேசுற ஆட்களோட வீடியோக்கள்லாம் வந்து அப்படியே முழு வேகத்துல எல்லா சமூக ஊடகங்களையும் பரவுது. அப்படி இருக்கும்போது இறந்து போயிட்டாரு, நல்ல மனுஷன், எல்லாரோடையும் இப்படி கைண்டா இருந்தவர், எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு முந்தா நாள் வந்த நடிகர்கள் வரைக்கும் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருந்த ஒரு மனுஷன், அவர் இதை நம்புறாரு, இதை ஃபாலோ பண்றாருன்னு சொன்னா இது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் மேற்கொண்டு விட்டில் பூச்சிகள் வந்து விழுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை பேச வேண்டியிருக்கு. மற்றபடி அவர் நம்புறது, ஈவன் அமெரிக்காவில் கூட நான் அதெல்லாம் மாடர்ன் மெடிசன் எடுக்க மாட்டேன், நான் போய் ஹிமாலயால போய் மாடர்ன் மெடிசன் மோசம், அது தேவையில்ல, நம்ம கிட்ட ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, இது கிட்ட வாங்க அப்படின்றதுதான் அவருடைய அட்வொகசியா இருந்திருக்கு. உண்மையாக நேரடியாக அல்ல, ஆனால் அப்படித்தான் கிட்டத்தட்ட அந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைத்து பார்த்தால் அது அப்படித்தான். அந்த மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க தொடர்ந்து அவருடைய சேனலை அவர் யாரெல்லாம் அடைச்சிட்டு வராரோ அவர்களை வந்து ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா உங்களை அறியாம அது உங்க தலையில அது வந்து ஏறிடும். எல்லாத்தையும் அள்ளி போட்டு ட்ரீட் பண்ணிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கறது இருக்குல்ல, இந்த ஒரு இது மக்கள் எல்லாருமே செய்வாங்க. நீங்க ஏதாவது மோசமா நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயோ நடந்த ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க, வழக்கமா ஒன்று சொல்லுவாங்க, அந்த தண்டுவடத்துல ஊசி போட்டதுலேருந்து எனக்கு முதுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் தண்டுவட ஊசி ஆண்களுக்கு பல சமயங்களில் போடுவாங்க. நீங்க பெங்களூர்ல நான் பார்த்துருக்கேன், என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அங்க ஒரு டாக்டர், கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து அவர் தனக்கு வர்ற குழந்தைகள்ல 5ல் ஒருத்தருக்காவது தண்டுவடத்துலேருந்து சாம்பிள் எடுக்கிற டெஸ்ட்டை வந்து பண்ணுவார். ஏன்னா அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் வழி. அந்த குழந்தைகள் வந்து முதுகு வலின்னு அதன் பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணதா எனக்கு தெரியல, அவங்க கிட்ட தெரியல, அவர் ரொம்ப நாளாக இருக்கிறவர், ரொம்ப சீனியர் டாக்டர், அப்படி ஒன்றும் தெரில. ஆனால் பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்கன்னா பல்வேறு காரணங்களால முதுகு வலி வந்திருக்கும். பட் நம்ம மைண்ட் அவங்க மைண்ட் எங்கே போகும்னு சொன்னால், இந்த ஊசி போட்டதுக்கு பிறகு எனக்கு முதுகு வலி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்படியே தான் பல சமயங்கள்ல. அண்ட் இன்னொரு மாடர்ன் மெடிசனோட இன்னொரு அந்த ஹியூமன் பிஹேவியர்லேருந்து அது எந்த இடத்துல முரண்படுதுன்னா, இந்த சித்தா ஆயுர்வேதா இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அதீத நம்பிக்கையை வந்து உருவாக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு நோயே கிடையாது அப்படின்னு உருவாக்கி தான் ட்ரீட்மெண்ட்டை பெரும்பாலும் ஆரம்பிப்பாங்க. பட் கியூர் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பகமான ரெக்கார்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது கிடையாது. அது தவறு, எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், நான் ஸ்டில் அவங்கள பிளேம் பண்ணலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஜென்ரல் டேர்ம் அலோபதியில் பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல அவங்க எச்சரிக்கை தான் வைப்பாங்க, இதெல்லாம் இருக்கும், ஆகலாம், சரியாக வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் ஒன்றும் இருக்காது. இதுதான் பாசிபிள் ட்ரீட்மெண்ட். அண்ட் இன்னொரு பிரச்சனை, இங்கே ட்ரீட்மெண்ட் கஷ்டம், அதன் பிறகு லைஃப் வந்து எளிமையாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட் கஷ்டம். நீங்கள் ஐவிக்கு வேறு ஆல்டர்னேட்டே கிடையாது, நீங்கள் கையை பிடிச்சி ஒரு ஊசியை நறுக்குன்னு குத்தி தான் ஆகணும். பல்லுக்கு அந்த கொடூரமான வழியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அது வந்து அடுத்தது நல்லா சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் உதவும். நீங்கள் அதே போல தான் சர்ஜரி பார்க்கும்போது அது கஷ்டம்தான், ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது கஷ்டமான ஒன்று தான். ஆனால் அது அதன் பிறகு உங்களுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கான ஆக்டிவ் லைஃப்பை வந்து அது கொடுக்கும். பட் அந்த ப்ரொசீஜர் ரொம்ப கஷ்டம், அந்த பாதை கடினமானது, இலக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது. பட் மற்ற ட்ரீட்மெண்ட்டுகள் அது அப்படியே ரிவர்ஸ். உங்களை முதல்ல வந்து அந்த பாதை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சொர்க்கத்துக்கு போகிற பாதை இருக்கும். முடிவு அன்ஃபார்ச்சுனேட்லி மோசமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு அதற்கான ப்ரூவன் இது எதுவும் கிடையாது, இது இந்த இதுக்கு வேலை செய்யுதுன்னு கிடையாது. எல்லா சித்த மருத்துவர்களும் ஒரு நோய்க்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களான்னா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஓபியே இல்லை, இப்படிதானு கிடையாது. 2 பேரை கூட்டு வச்சுங்க, ஒத்து வரவுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து தன்னுடைய இலக்கை எங்களோட லிமிட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுல மற்றவர்களுக்கு ஒரு கணிசமான போதாமை இருக்குது. அண்ட் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதற்கு எல்லையே கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி இப்போ முந்தா நாள் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து 56 வகையான நோய்களுக்கு கியூர் இருக்குன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறது சட்டவிரோதம்னு யூனியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கேன்சரு, சுகர், பிபி, இது எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மருத்துவர்கள் அத்தனை பேரையும் பாருங்க, இவர்கள் அவ்வளவு பேர் இதை தான் டச் பண்ணுவாங்க. கேன்சரை சரி பண்ணிடலாம், சுகர் வலியை குறைக்கிறேன்னு யாராவது சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த உடல் வலி, அதை ஜுரத்துக்கு அதெல்லாம் கிடையாது, அந்த ஏரியாக்கெல்லாம் வரமாட்டாங்க. பெரிய நீங்கள் எந்த ஒன்று ஒரு நோயாளி நம்பிக்கை இழப்பானோ, எந்த ஒன்று வந்து நோயாளியை கடுமையாக அச்சுறுத்துமோ, எந்த இடத்துல வந்து கான்கிரீட்டா அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலோபதி டாக்டர் சொல்ல மாட்டானோ அந்த இடம் தான் இவர்களுடைய டார்கெட். மக்களை மேலும் மேலும் பயமுறுத்தி அவர்கள்
அலோபதி டாக்டர் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ரியாலிட்டி இதுதான். ரியாலிட்டி இதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல எமோஷனலா கனெக்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிகலி டஃப். எனக்கு திண்டுக்கல்ல எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார் ஒரு சைக்காட்ரிக் இது ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர். அவர் சொன்னார் ஒரு நோயாளிக்கு ஸ்டாண்டர்ட் 40 நிமிஷம் 30லேருந்து 40 நிமிஷம் செலவு பண்ணணும், நீங்கள் 50-60 பேஷண்ட்டை பார்க்குறீங்க, அது எப்படி சாத்தியம்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் ஒரு டவுனில் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன், அங்கே டோக்கன் போடுற ஒருத்தர், இன்னொருத்தர் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வேணும், 2 பேரை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், வாடகை 2 பேர் என்னோடது, இது 3 வரணும். அண்ட் 2வது, இந்தியாவில் நோயாளிகள் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு மனநல மருத்துவத்துக்கு ஆட்கள் வர்றதே ரொம்ப கஷ்டம். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க, உள்ளூரில் இருக்கவங்க வரமாட்டான், உள்ளூரில் இருக்க வெளியூர் டாக்டர் பார்க்க போவோம். அந்த ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, இதனால இந்த மாதிரியான பல்வேறு நெருக்கடி இருக்கு. எனக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னு சொன்னா, நான் இந்த செட்டப்பை காப்பாற்றணும். அண்ட் வர்ற நோயாளி வந்து பிச்சுட்டு போயிடாத அளவுக்கு நான் ஒன்று, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒன்று செய்யணும். நீங்க ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா இது நியாயமானா நியாயம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் இந்த சர்வீஸை 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நோயாளியை பார்க்கறத நான் குறைச்சேன்னா இந்த செட்டப் இருக்காது. ஒரு 2ஆம் நிலை நகரத்துல, நான் சொல்றது ஒரு 15 வருஷம் முன்னாடி, இந்த மாதிரி ஒரு நகரத்துல வந்து இருக்கிற ஒரு ஆல்ரெடி சைக்காட்ரிஸ்ட் எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கு. இது வந்து இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இதுதான் வழி. நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு மேல ஆட்கள் வரும்போது இந்த சர்வீஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கலாம். அண்ட் மோர் ஓவர், நான் 10 பேரை ஒரு நாளைக்கு பாக்குறேன்னு சொன்னா 10 பேருக்கு ஆளுக்கு 500 ரூபா வாங்குற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 100 ரூபா வாங்கினா 50 பேரை பார்க்கலாம். ஸோ இது வந்து இது உங்க கோரிக்கை, உங்களோட கேள்வியில நான் எந்த தப்பும் சொல்லலை. ஆனா இந்த ரியாலிட்டியை நான் வந்து பர்ஃபெக்டா பண்றேன்னு சொல்லிட்டு 40 நோயாளிகளுக்கு அநீதி இழைக்கிறத விட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்னோட அனுபவத்தின் வழியா அந்த 50 பேர்ல கூடுமான வரை நான் அதை வந்து பேலன்ஸ் பண்ண விரும்புறேன். இது ஒரு ரியாலிட்டி. பட் இதுல இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அண்ட் அந்த மேஜிக் மேல நமக்கு ஒரு மேஜிக்கலா ஒன்று நடக்கணும். எப்படி ஸ்கேம் எல்லாம் இவ்வளவு வேகமா ஓடுது? 20% ரிட்டர்னுங்கிறது ப்ராக்டிகலி இம்பாசிபிள், உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 20% இம்பாசிபிள்ங்கிறத நம்பி வருஷம் எப்படி லட்சக்கணக்கான கோடி மக்கள் இழக்கிறாங்க. மக்களுக்கு இந்த ஒரு போலி வாக்குறுதியின் மீதான மோகம் வந்து ஒரு ஆல்கஹால் மாதிரி இல்ல ஒரு ஃபென்டனல் மாதிரியான ஒரு போதையை வந்து உருவாக்குது. அந்த போதையை தேடி போகும்போது இவர்கள் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்டில் இருக்கலாம், அதற்கான ஒரு எல்லை இருக்கலாம். பட் யாரோட லைஃபை ரிஸ்க் எடுத்து நான் என்னோட மருந்தை ட்ரையல் எடுக்கிறேங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒன்று. அண்ட் பல சமயங்களில் மருந்தே கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி இங்கிலீஷ் மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் ஜாஸ்தி, எல்லா மருந்துக்கும் இருக்கும். ஸ்டெராய்டு கலக்காத, ஸ்டெராய்டு கலந்து மருந்து கொடுக்குற நிறைய நாட்டு வைத்தியர்கள் இருக்காங்க. அப்பட்டமா பொய் சொல்ற நாட்டு வைத்தியர்கள் இருக்காங்க. கேன்சர் நோயாளியை நான் குணப்படுத்தினேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் தைரியமா போஸ்ட் போடுறவங்க இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நேத்து பார்க்குறேன், ஒரு தாடி வச்ச ஆயுர்வேதா டாக்டர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இந்த நீளத்துக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. எப்படி எங்களோட மருந்து எப்படி பிபியை சரி பண்ணணும்னு போட்டிருக்காரு. அதாவது உங்களோட தூக்கத்தை சரி பண்ணும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், இது எல்லாத்தையும் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த மருந்து, இதெல்லாம் பண்ணி உங்க பிபியை குறைக்கும். அதை நீ உட்காந்து பேசுனா அதை நீங்க ஒரு பிபிக்கு மருந்து வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டரும் கூட சொல்லுவார். அவர் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஒழுங்கா தூங்குனீங்கன்னா உங்க பிபி இன்னும் கொஞ்சம் குறையலாம், நீங்க டோசேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி. நம்ம அந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் நான் இதுல கரப்ஷன் நடக்கல, ஏமாத்துறாங்க. இப்போ கூட நேத்து கூட ஒரு பல் மருத்துவமனை ஒன்று இருக்குல்ல, அதுல 8 பேர் இறந்து போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க. அது பாத்தீங்களா திருப்பத்தூர்ல? பார்த்தேன். ஒரு ப்ராப்பரா ஒரு டூல இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளீன் பண்ணாம பல்ல ட்ரீட் பண்ணின ஒரு டென்டல் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 8 பேர் இறந்து போயிருக்காங்க. பட் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்த நேரம் இருக்குல்ல, அது நாம நினைச்சு 2 வருஷம் ஆயிருக்கு. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இறந்து போயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் இது வந்து இதுல ஏதோ இது ஒரு வேலிட் கம்ப்ளைண்ட்னு எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல அந்த மூளையை தாக்குற வைரஸ் தொற்று அல்ல பாக்டீரியா தொற்று ஏதோ ஒன்று எவ்வளவு இருக்கு அதோட ப்ரிவலன்ஸ் பார்த்துருக்காங்க. அந்த வருஷம் ஜாஸ்தி ஆயிருக்கு. எங்கெங்க எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. வெவ்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு. இந்த பர்டிகுலர் இடத்துல சிகிச்சை பெற்றவர்கள்ல 8 பேர் இறந்து போயிருக்காங்க. 8 பேர் அப்படின்னா மற்ற இடத்தை விட இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சின்ன ஹாட்ஸ்பாட் அந்த இடத்துல அதிகமா பரவி இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சது மட்டும் போதாது இல்ல, ப்ரூவ் பண்றதுக்கு அது பத்தாது. அதன் பிறகு என்ன பண்றாங்க, அவங்களோட எவ்வளவு நாள் அவர்கள் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படின்னு. மற்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட 50லேருந்து 60 நாள் நோயாளிகள் ஜுரம் வந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இறந்துருக்காங்க. இங்க 15 நாள்ல இறந்துருக்காங்க 8 பேரும். ஸோ ரொம்ப வேகமா இந்த இடத்துல வைரஸ் வந்து மூளையை தாக்கியிருக்கு. இது மூளை நரம்பை பாதிக்கிற ஒரு நோய். அது ரொம்ப வேகமா பரவி இருக்கு.
சரி, அப்போ ரொம்ப எப்படி பரவி இருக்க முடியும்னு பார்க்கும்போது தான் அங்கே இருந்த ட்ரேசஸ் எதுவும் கிடையாது. நோயாளிகள் இறந்தாச்சு, அவங்களோட சாம்பிள் கூட கிடைக்காது இனிமே. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த கிளினிக்ல இருந்த அந்த மிச்சங்களை எடுத்து செக் பண்ணும்போது அந்த சலைன் பாட்டில் ஓப்பன் பண்ற கருவியில இருந்து அதுல இருந்து அந்த இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வாயில ரொம்ப க்ளோஸா நரம்ப நேரடியாக தாக்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் போயிருக்கு. அது மூளையை பாதிச்சு சீக்கிரமா மூளையை பாதிச்சதுனால மற்ற இடங்கள்ல 60 நாள்ல இறந்த நோயாளிகள் இந்த இடத்துல 15 நாள்ல இறந்துருக்காங்க. இங்க இருந்து தான் அந்த நோய் பரவி இருக்கு. இது எடுத்தது 2 வருஷம். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆகிற டைம் இது. பட் நம்ம ஆட்கள் யாரும் காத்திருக்க தயாரா இல்லை. இதே நீளம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஆகும். நீங்க பல்வேறு டெஸ்ட்டை பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். பட் இந்த சிரமம்லாம் இந்த ப்ரொசீஜர்ல இருக்கிற கஷ்டம் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொசீஜரை வந்து பனிஷ்மெண்ட்டா நாம நினைக்கிறோம். இப்படி போகணும், இதை செய்யணும், இவங்களை பார்க்கணும், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் போகணும், ஒரு 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 ஃபிசிக்கலாக டயக்னோஸ் பண்ணணும், அதன் பிறகு ஸ்கேன் எடுக்கணும். அடுத்து வந்து ஒரு கேன்சர் இருக்குனாலே 3-4 ஸ்டெப் இருக்கும். ஃபிசிக்கலாக டயக்னோஸ் பண்ணுவாங்க, ஒரு கட்டி இருக்கு, ஆமாம் சரி இது வந்து இதுதானா, இந்த கட்டி பயாப்சி எடுக்கணும், அது எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஸ்கேனு, உடல் முழுக்க பரவி இருக்கான்னு பார்க்கறதுக்கு பெட் ஸ்கேனு. அது ஒரு ப்ரொசீஜர். நான் தப்பாக கூட சொல்லலாம், நான் சும்மா தெரிஞ்சதோட ஒரு பாமரனோட பார்வையில் சொல்கிறேன். இவ்வளவு நீளமான ப்ரொசீஜர் நமக்கு பிடிக்கல. நாட்டு வைத்தியத்தை போகணுமா, நாடி பிடிச்சி பார்க்குறாரா, பித்தம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது. நான் ஒரு சில ஆக்டிவ் கேஸஸ் சொல்கிறேன். என்னோட கூட வேலை பார்த்தவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கிட்னி ஃபைப்ரோசிஸ் இருந்ததை அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் காட்டி ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கேட்கும்போது, கவர்மெண்ட்டில் படித்த சித்தா டாக்டர், ஏதோ ரோட்டில் பார்க்குற வைத்தியர் இல்லை, அவரே சொன்னது என்னென்னா, நுரையீரலும் கிட்னியும் பக்கத்தில் இருக்குது, உங்கள் நுரையீரல் பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு கிட்னிக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லை, ஃபைப்ரோசிஸ் அதாவது வந்து ஃபெயிலியருக்கு முதல் ஸ்டேஜ் அது, அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்காங்க. பார்டர் லைனில் கிரியாட்டின் இருக்கு. இது மாதிரி 1-2 கிடையாது, டிவியில் பேசியிருக்காங்க. கொரோனா பீக்கில் இருந்த சமயத்தில் ஒரு அரசு பணியில் இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் அந்த இன்ஃபெக்ஷன் பரவலை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, படிகாரத்தை கரைச்சி அந்த துணியில் அந்த தண்ணியில் கர்ச்சீஃபை நினச்சி அதை பயன்படுத்துனீங்கன்னா பரவாதுன்னார். ரொம்ப சிம்பிள் சயின்ஸ் இது. வைரஸோட தோல் கொழுப்பு, அதனுடைய கவர் வந்து கொழுப்பு உள்ளே இருக்கும். அந்த கொழுப்பு பாதுகாப்பில் தான் அது உயிரோடு இருக்கும். நீங்கள் சோப்பு தண்ணியில் அதை கரைக்கும் போது, கை கழுவும் போது அந்த கொழுப்பு கரைஞ்சிரும், வைரஸ் செத்துரும். சிம்பிள், இவ்வளவுதான். நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை செஞ்சால் சுமாராக 80% தொற்று நோய்களை நம்ம தவிர்த்திட முடியும். இயல்பான தொற்று, அது சளி பிடிக்கிறதுலேருந்து இதெல்லாம். கோவிடே ஒரு காலத்தில் சளின்னு தானே, அந்த கொம்பு வந்தது பிறகுதான் அது சீரியஸ் ஆகுது. இது ஒரு சிம்பிளான சயின்ஸ். இது இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் சித்தான்னா ஸ்ட்ரைட் சித்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற அந்த அக்கப்பொருள் இருக்குல்ல, நாங்கள் படிகாரத்தில் ஸ்பெஷலாக நாங்கள் ட்ரீட் பண்றோம் அப்படி சொன்னார். வேற எங்கேயோ இல்லை, டிவியில் சொன்னார். எல்லாரும் பார்க்குற பயந்து போய் கொரோனாக்கு என்ன பண்ணலான்னு மக்கள் அல்லாடிட்டு இருந்த சமயத்தில் இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது. வேற ஒருத்தர் சொன்னார், நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், சீனா கண்டெய்னர் அனுப்புறான் என் மருந்தை வாங்குறதுக்குன்னு சொன்னார். அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட வச்சாங்க. ஸோ இந்த பேர்ல நடக்கிற அக்கிரமம் இருக்குல்ல, அது வந்து அண்ட் மக்களோட பலவீனம். மக்கள் ஒரு மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை விரும்புறாங்க. மாடர்ன் மெடிசன் மேல இருக்க ஒரு பயம், ஒரு வெறுப்பு. அது என்னன்னா ப்ரொசீஜர் மேல இருக்கிற இவங்களுக்கு இருக்கிற சலிப்பு, செலவு தான். அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க இவங்க எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? ஆட்டிசம் இருக்கிற குழந்தை தெரிஞ்சவங்க தெரப்பியை நிறுத்திட்டு காரைக்குடி பக்கம் இருக்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர் போய் பார்த்தாங்க. அவங்க வசூல் பண்ண தொகை வந்து இதுக்கு எந்த வகையிலையும் சளைச்சதே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், ஊழல் நடக்காத இடம்னு ஒண்ணு கிடையாது, நான் அதை மறுக்கவே இல்லை. பட் என்ன நடந்தது அப்படிங்கிற ரெக்கார்டு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, இப்போ அந்த பல் டாக்டர் இஷ்யூ இருக்குல்ல, உங்களால 2025ல் 23ல் நடந்த மரணங்களை பத்தி உங்களால விசாரணை நடத்தி ட்ரேஸ் பண்ண முடியுதுல்ல, அதுதான் முக்கியம். அந்த இடத்துல அதுக்கு இங்க அதுக்கு டேட்டாவே கிடையாது. என்ன மருந்து கொடுத்தாங்க, என்ன காம்போசிஷன் தெரியாது. நான் வந்து உங்களுக்கு அதோட மாலிகுலர் லெவல் டேட்டாவை நான் கேட்கல. அதுல இருந்து என்ன மெடிசனல் காம்போசிஷன் என்ன, பட் என்னென்ன மருந்து கலந்தீங்க, என்ன விகிதத்துல கலந்தீங்க நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் கிடையாது. அது சர்டிஃபிகேஷனுக்கான அது கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது யாரோட லைஃபை ரிஸ்க் எடுத்து நாம் அந்த இடத்துக்கு போறோங்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த இடத்துல தான் எனக்கு இவங்க மேல ஒரு வருத்தம் வருதே தவிர இந்த ப்ராக்டிஸ் மேல அது இல்லை. ஆப்பிள் ஓனர் இருக்கார்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயாவுக்கு வந்து ஏதோ மருந்து எடுத்துட்டு போனாரு, ஃபெயிலியர் ஆகி இறந்தார். இது ஒரு சாய்ஸ், அதன் மீது எந்த இதுவும் கிடையாது. உங்க லைஃப் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. அண்ட் மோர் ஓவர் உங்க குழந்தைகள் வந்து உங்களை நம்பி இல்லை, அவங்க தன்னை வந்து பார்த்துக்குவாங்க. ரைட், எனக்கு இந்த பெயின் எனக்கு ஃபேஸ் பண்ண விருப்பம் இல்லைங்கிற அந்த சாய்ஸின் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இதுதான் உன்னதமானது, இதுதான் மகத்துவம் மிக்கது அப்படிங்கிறத வந்து கொண்டு போகும்போது நம்ம நேச்சுரலா வேஸ்ட்
மற்றது எல்லாமே திருட்டு, வேஸ்ட், அதுக்கு ஒரு இது கிடையாது. அது வந்து அதுக்கு கியூரே கிடையாது. இங்கிலீஷ் மெடிசன்ல கியூரே கிடையாது. கியூர் இல்லைன்னா கியூர் இல்லை தான். நீங்க டயாலிசிஸ் இருக்கு இல்லையா, டயாலிசிஸ் வந்து ஒரு லைஃப் சஸ்டெய்னிங் ட்ரீட்மெண்ட். அது உங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் 2 நாள் உயிரோடு இருக்கலாம், 2 நாள் கழிச்சு பண்ணீங்கன்னா இன்னும் 2 நாள் உயிரோடு இருக்கலாம். அப்படி 2 நாள் 3 நாள் அந்த இதோட தீவிரத்தை பொறுத்து. நான் தீவிரமான நோயாளிகளுக்கு சொல்றேன். ஒரு வாரத்துக்கு 3 தடவை எடுக்கிறவங்களுக்கு அந்த கணக்குக்கு சொல்றேன். நீங்க அதுக்கு வேண்டிய அது சொல்ற அளவுக்கு தண்ணியை கம்மியா குடிச்சு அந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், உங்க லைஃபை தள்ளிட்டு போகலாம். இது ரியாலிட்டி. இதுல மேஜிக் எல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க, எந்த நிலையில் இருக்கிற புற்றுநோயையும் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு நம்ப இயலாத பட் நோயாளிகள் நம்ப விரும்புகிற ஒன்றை வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப தீவிரமான இடத்துல வந்து மனம் வந்து அதை மறுதளிக்கும். டினையல் அதெல்லாம் கிடையாது. ஈவன் மரணத்தில் கூட யாராவது நெருக்கமானவங்க, அப்பா அம்மா இல்லை நெருக்கமானவங்க இறக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால் டினையல் தான் இருக்கும். இல்லை அவங்க சாகலை, அப்பா தூங்குறாரு, தூரத்தில் எங்கேயோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லை, உயிரோடு இருப்பாங்க, எங்கள் அப்பா எந்திரிச்சிடலாம் பாருங்க, திரும்ப ஒரு தரம் பாருங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அது முதல் நிலையில மனம் வந்து தனக்கு ஏற்பட்ட இழப்பை ஏற்க மறுக்கும். இவங்க அந்த ஸ்டேஜை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு நோயே கிடையாது. இப்படி டேமேஜ் அது குறிப்பா இப்போ வந்திருக்கு. இவர் டாக்டர் ப்ரூனோ ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க, ஒரு கட்டுரையை கோட் பண்ணி. இந்த சிறுதானிய உணவு இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக டயபெட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அது சரி பண்ணலை. சர்க்கரையை வந்து குறைக்கல, சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்க தான் உதவுது. ஏன்னா அது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். நீங்கள் அதை எடுக்கலாம், எல்லாத்தையும் ஒரு அளவோடு எடுக்கணுங்கிறத வந்து புறக்கணிச்சுட்டு இதில் எல்லாமே இருக்குங்கிற அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா. ஒரு சுஜாதாவோட கதை ஒன்று உண்டு. ஒரு டாக்டர்கிட்ட போவார், ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போவார். எங்க உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி இருக்குது, நீங்கள் ஏன் மருந்தெல்லாம் நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்டபோது, இல்லை ஒரு நாட்டு வைத்தியர் வந்தார், அவர் மருந்து கொடுத்தாரு, சரியாச்சு, குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதனால சரியாயிடுச்சுன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லையா, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தீவிரமாயிடும், கண்ணு போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லி டாக்டர் பயமுறுத்தி அந்த பேஷண்ட்டை வந்து அனுப்புவார். அவன் இந்த டாக்டர் போய் சொல்கிறான், நம்ம அவரே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் வெளியில் போவான். அடுத்து தலையில் முக்காடு போட்டு ஒரு பெரியவர் வருவார், அவர் சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பார். யார் யாடின்னு கேட்டால் அவர் தான் அந்த நாட்டு வைத்தியர். இது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் செய்கிறாங்க. மற்ற மருத்துவர்கள் கொடுக்குற வாக்குறுதிகளை நீங்கள் இதிலே பாருங்கள். ரேண்டமாக யாரோ ஒருத்தரோட ஒரு காணொலியை எடுத்து பாருங்கள். நான் சிலரை வந்து தவிர்த்துறேன். சிவராமன் அந்த மாதிரி அவர் பேசுறது இல்லை நான் பார்த்த வகையில். அவர் அந்த மாதிரியான ஒரு அவருடைய மருந்தை வந்து இன்னும் பெருசாக பேசுவார். ரைட், அதை நான் ஒத்துக்கிறேன், அது எல்லாருமே செய்வாங்க, அது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஈவன் தெரப்பி பயன்படுத்துகிறவங்க கூட எங்களை தெரப்பி சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கெஸ்டால்ட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஆர்இபிடி தான் பெஸ்ட்டுன்னு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. ரைட், அது வேற விஷயம். பட் மற்றவர்கள் கொடுக்குற அந்த ஹோப் இருக்கு இல்லையா. 15 நாளில் பேஷண்ட் எந்திரிச்சு நடந்து போனாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுறாரு ஒருத்தர், நோயாளி எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருந்த கேன்சர் நோயாளி இப்போ வழியே இல்லாமல் இருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அவர் வந்து ஒரு சாய்ஸ் எடுக்கிறாரு, அவர்கிட்ட சொத்து இருக்கு, காசு இருக்கு, அதை பண்றாரு. பட் இந்த மாதிரியான மருத்துவங்கள் வந்து இதுதான் சரி, மற்றது வேஸ்ட்னு அட்வொகேட் பண்றது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா, டிரான்ஸ்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து கிறிஸ்தவ மத போதகர், அவர் வந்து எல்லாரும் நடக்க வைப்பாரு, இந்த மேஜிக்லாம் பண்ணுவாரு. ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து இதை பார்த்து அவன் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும். அந்த குழந்தைய சரி பண்ண ஃபுல்லா ஹாஸ்பிட்டலே கூட்டு போக மாட்டான். ஏன்னா அந்த மத போதகர் பேசுறது கேட்டு அந்த விஷயம்லாம் பண்றப்பான். கடைசியா அவன் ஒய்ஃபை ஏதோ பணம் ரெடி பண்ணி போய் டாக்டர்கிட்ட கூட்டு போறதுக்கு சொல்லுவான். அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மருந்து, இப்போ எல்லா நோயும் சரியாகிறதுக்கும் நாங்கள் ஒரு மருந்து வைக்கிறோம், அதை வாங்கி குடிச்சிங்கன்னா அதான் சரியாயிரும். இவ போய் அந்த காசுல போய் அதை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை கொடுத்து அந்த குழந்தை செத்து போயிடும். ஸோ நீங்க சொல்லும்போது எனக்கு அதுதான் ரெசனேட் ஆகுது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க நம்ம டிவி அந்த கோவிட் டைம்ல தான் நினைக்கிறேன், ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணார், ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர், பெண்டிகாஸ்ட். இந்த சிடியை நோய் பாதித்த பகுதியில வச்சு ப்ரே பண்ணுங்க, நோய் சரியாயிடும். சிடி அதுக்கும் இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா இல்ல, ராஜேஷ் பேசினதுலே கூட அதுல வந்து ஒரு தமிழ் பெருமை, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, கடவுள் நம்பிக்கை, ரேஷனலா அப்ரோச் பண்ணாம கொஞ்சம் இப்படியான ஒரு பார்வையெல்லாம் இருந்ததும். அந்த மருந்தை எப்படி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, இவர் அருளியது, சித்தர்கள் கொடுத்தது, நோ கொஸ்டின், சித்தரே கொடுத்துட்டாரு. 96 வகையான கண்ணும் இருக்கு, யார் சொன்னது, போகர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு. அதுக்கு மேல அதுல இருந்து குறைவும் கிடையாது, கூடுதலும் கிடையாது, அவ்வளவுதான் நோய். நீ இப்பதான் கண்டுபிடிக்கிற, நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பழச நம்புறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதீத பலவீனம் இருக்கவங்க. இன்னொன்னு அந்த ரியாலிட்டியை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து அந்த என்ன தெரியுது, நான் ஷியூரா சொல்றேன், ராஜேஷ் அவரை பார்த்தவர்கள் அவர் வந்து மாடர்ன் மெடிசன் எடுத்தது இல்லை அப்படின்னு தான் நம்புவாங்க.
பைபாஸ் நடந்ததுன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் வெளியில தெரிஞ்சிருக்கு. அவர் நன்னீர் குடிக்கிறவர், இந்த இதை சாப்பிட்றவர், இந்த டைமுக்கு தூங்குறவர், இப்படி தூங்குறவர், லைஃப் ஸ்டைல் அப்படி வச்சிருக்கவருன்றதெல்லாம் அந்த மாதிரி நம்பிட்டு இருக்கலாம். பட் எடுத்திருக்காருங்கிறது இப்பதான் எது உண்மையில அவர் ஃபாலோ பண்ணாரோ அது இப்பதான் வெளியில வருது. ஆனா அவர் சொன்னது எல்லாமே மற்றவர்களுக்கு போயிருக்கும். எனக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் திடீர்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% நாத்திகரானவர், பெருசா சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் இருக்காது, ஜீசஸ் இருக்காருங்கிற அளவுல நம்பிட்டு அந்த இறங்கினவர், ஒரு காலத்துல தீவிர ரோட்ல இருந்து பிரச்சாரம் பண்ண கிறிஸ்தவர், அவர் முரட்டு கிறிஸ்தவர். அவர் எப்ப திரும்புறாருன்னு சொன்னா, நகையை போடாதீங்க, அது நம்ம மதத்துக்கு ஒத்து வர்றது இல்லை, அது 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 எதிரானது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காரு சவுத்துல, 600 பவுன். அவர் அப்படியே இவங்க வந்து போட்டிருக்கிற காது மூக்குல கடந்ததெல்லாம் கைட்டி தானம் பண்ணிட்டு இப்படி ஒரு காட்சியை பார்த்தோன்னே அவரால் நம்ப முடியல. அவரது வெறுத்து வேணா அவங்க ஒய்ஃப் வந்து கண்ணதற்கு கைட்டி போட்டிருக்காங்க காதில் இருக்க தோட்டை. அப்படி அந்த ரியாலிட்டி தெரிஞ்சதுன்னா, அவர்கள் பர்சனலாக பண்றது தெரிஞ்சதுன்னா கூட ஓரளவு மக்கள் மாற வாய்ப்பு இருக்கு. பட் இது கடைசியில் இது எங்க வந்து பாதிக்குதுன்னு சொன்னா, மக்கள் அதை விரும்புறதில்லை. ஒரு கடினமான ஒரு ஆலோசனையை மக்கள் விரும்புவதில்லை. ஈவன் மனநல மருந்துகளில் கூட. இப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டது, ஒன்று டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, அந்த பொண்ணு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டிப்ரெஷனுக்கு மருந்து எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இல்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப பகலில் தூக்கம் வருது. காலையில் 8-8:30 தான் எந்திரிக்கிறாங்க, அறக்க பறக்க ஆஃபீஸ் போகிறாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இதில் சண்டை வருது. இந்த சண்டை ப்ரொலாங் ஆகி டிவோர்ஸ் செப்பரேட் ஆகிட்டாங்க. இதை பார்த்த இன்னொருத்தர், நான் அவங்கள அனுப்புகிறேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு, போங்க டாக்டர்கிட்ட, தயவு செஞ்சு போங்கன்னு. அவர் வந்து ஃபேமிலி இஷ்யூ வருது. ஃபேமிலி இஷ்யூக்கு காரணம் இவங்களோட அந்த பர்சனாலிட்டியில் இருக்கிற பிரச்சனை. ஐ மீன் சாதாரண க்யூரபிள் இதுதான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, அதிகமாக கோவம் வருது, இதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இது குடும்ப சண்டையாகுது. டாக்டர்கிட்ட அனுப்புகிறோம், மருந்து வாங்கிட்டு வர்றாங்க, பிரிஞ்சிருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது தெரிஞ்சால் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ட்ரீட்மெண்ட்டை வச்சு டைவர்ஸ் பண்ண முடியாது. பதில் அதுதான். டாக்டரும் அதே தான் சொல்லியிருக்காரு. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கிற காரணத்தை வச்சு விவாகரத்து செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அந்த நடத்தை டைவர்ஸுக்கு காரணமாகலாம். ஸோ சாய்ஸை நீங்கள் எடுக்கணுன்றது. இப்படி ஒரு இந்த சிகிச்சைகள் மருந்துகள் மேலே வந்து இருக்கிற வெறுப்பை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் ஒரு பரந்துபட்ட அளவில் அதன் மீது அந்த வெறுப்பை உருவாக்கி அதிலிருந்து இவர் செஞ்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் நம்பி தான் அவங்க எல்லாரையும் மேலே ஏற்றிருக்கலாம். அவருடைய இயல்பை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. ஆனால் எப்படி சாதாரண ஒரு ஆள்கிட்ட பேசினாரோ அந்த மாதிரி தான் இவங்களையும் சேர்த்திருக்காரு, இவங்களையும் நம்பியிருக்காரு. வெறும் இவங்களை மட்டும் இல்லை, சிலர் வந்து பொருளாதாரம் பேசுகிற சிலரையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஜோசியம், ஆமா, பிளாக் மேஜிக் பண்றவங்க வரைக்கும் அவர் ஏற்றிருக்காரு. அந்த கடைசியா வந்தது வந்து மெட்டீரியல் கண்டென்ட் ஆனது வந்து அந்த யட்சினி தெய்வங்களை ஏவி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்று வேற ஒருத்தர் கிளம்பியிருக்காரு, கருங்குட்டின்னு ஒன்று. அப்படி ஒரு ஏவல் மெட்டீரியல் ஒன்று இறக்கிருக்காங்க. கரடிக்குட்டி மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. அவர் இல்ல ராஜேஷ், இது வேற ஒரு இண்டிபெண்டன்ட் ஏவல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இது பேர் கருங்குட்டிங்க, இது வந்து ஒன்றும் போயெல்லாம் சாதுவானதுங்க, ஒன்றும் போயெல்லாம் பண்ணாது. உங்களோட எதிரிகள் மேலே ஏவி விட்டீங்கன்னா அவங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஸ்டேரிங்கை லைட்டா திருப்பி விட்டுரும், கார் ஓட்டும் போது ஸ்டேரிங்கை திருப்பி விட்டுரும், எங்கேயாவது விழுந்துரும் அப்படின்றாரு. சரியான ஒரு இப்படி எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப தைரியமா வியாபாரம் பண்ற ஒரு இடத்துல இவருடைய அதீத நம்பிக்கை அல்லது ஒரு பாமரத்தனமான நம்பிக்கை, எவ்வளவு புத்திசாலியா வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு மூலையில ஒரு பாமரத்தனம் இருக்கும், ஒரு இது இருக்கலாம். அது வந்து ஒரு டேமேஜை உருவாயிருக்குங்கிறத நாம ஏத்துக்கலன்னு சொன்னா இன்னும் ஃபர்தரா எல்லாரும் அந்த வேலையை செய்வாங்க. அதை பேசித்தான் ஆகணும். அண்ட் இப்போ நந்தகுமார் தனியா கடை போட்டு, நந்தகோபாலன் நான் ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்த்து, எல்லாம் பீக்ல வரும்போது பார்ப்பேன், அவ்வளவுதான், அதோட நிறுத்திடுறது. யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புது மெட்டீரியல் இறங்கி இருக்குன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட அளவோட கீழே இறங்கிடுவேன். அப்புறம் பட்டுக்கோட்டை சைட்ல இருந்து ஒரு வைத்தியர் ஒருத்தர், அவர் தீர்க்க முடியாத வியாதியே கிடையாது. எல்லாமே பரம்பரையா தாத்தா பரம்பரையா இவங்க எல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸை கத்துக்கிறாங்க. அடுத்த தலைமுறை ஆட்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க அந்த மெடிக்கல் டேர்ம்ஸை மக்கள் ஈல்ட் ஆகிறது வந்து எப்படி, இப்போ ஒரிசா பாலு இருந்தாரு, அவர் வந்து பயங்கரமா அட்வொகேட் பண்ணக்கூடிய தமிழ் பெருமை, 4000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழம் என்ன பண்ணா இப்படிலாம் தான் பேசிட்டு இருப்பாரு. அவர் கூட அவருடைய கடைசி வீடியோ கூட போட்டிருந்தாரு, நான் வந்து இந்த மாதிரி மாடர்ன் மெடிசன் எடுத்துக்காம கேன்சரை வந்து நான் ட்ரீட் பண்ணலாம்னு நினைச்சு எனக்கு போயிடுச்சு, என்னால் பேசவே முடியல, அந்த
ரொம்ப வருத்தமாக தான் அந்த வீடியோ பார்க்கும்போது. அவருடைய தொண்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி அப்படிதான் இறந்து போனாரு. நம்மளோட அந்த பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள், அவங்க வந்து சித்தால அவர் டயபெட்டிஸ் இருந்திருக்கு. அவர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் தப்பா கைட் பண்ணி அவருக்கு கால் விரல கட் பண்ணணுன்ற அளவுல இஷ்யூ போய் அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு, சர்ச்சையாச்சு. அவரோட அந்த சித்தா டாக்டர்கிட்ட கால் பண்ணி பேசி என்ன எதுக்கு அவர் ஒழுங்கா கைட் பண்ணல, அவர் வந்து இவரை ட்ரீட் பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சு கடைசி நிமிஷத்துலதான் போய் அவர் கொஞ்சம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் இப்போ இருக்காரு தான். அவர் கூட கேட்கலாம் நம்ம. ஸோ இப்படி முகமறிந்த பலர் வெளிப்படையாக இப்படிலாம் நடந்தும் கூட எப்படி மக்கள் ஈல்ட வராங்க. இன்னைக்கு ராஜேஷ் இறந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது. நாங்கள் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. அவர் அவ்வளோ படிச்சவர், அவ்வளோ தெரிஞ்சவர், கூட எல்லாருமே படிச்சவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் அட்டன் பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு ஏஜான ஒருத்தர் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு, சஃபகேஷனை ஃபீல் பண்ணாருன்ற பொழுது இமீடியட்டா போறது வந்து கண்டிப்பா ஹார்ட்ல ஏதோ பிரச்சனையோ அட்டன் பண்ணணும் தான் தோணும். பட் அவங்களெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க 2 மணி நேரம் அப்படின்னா ராஜேஷோட நம்பிக்கை, அவர் நம்பிருக்கிறது, அவர் கன்வின்ஸ் பண்ணிருக்கிறது, அங்க வந்தவர் இப்படி பல விஷயங்கள் தான். அப்போ எப்படி ஈல்ட் ஆகுறாங்க மக்கள் இவ்வளவு பெரிய நபர்கள்? ஒரு உடல் நிலை பாதிக்கப்படும் போது நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஜென்ரலா ஒரு நோயாளிக்கு மருத்துவமனை போறதுக்கு பயமா இருக்கும். கூட இருக்கிறவங்க தான் அதுல சமரசமே பண்ணிக்க கூடாது. பர்சனலா நான் அதை தான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்க வந்து அவங்க சொல்லலாம், ஏன்னா ஹாஸ்பிட்டல் போறதுங்கிறது ஒரு அசௌகரியமா ஒரு இடத்துல படுத்திருக்கணும், பாத்ரூம் தான் இருக்கும். சில சமயங்கள்ல வந்து உங்களுக்கு ஐவி எல்லாம் போட்டிருந்தா ரெஸ்ட் ரூம் வந்து அந்த பிரைவசி இருக்காது, ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும், சாப்பாடு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே இருக்காது. அது ரொம்ப அது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் மொபைல் இருக்கு, அது சில இடங்கள்ல அதை ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, ஒரு மாதிரி வெறுமையா இருக்கும். ஐசியூலாம் போயிட்டு அட்டண்டரே 1 மணி நேரத்துக்கு கூட தான் வர முடியும். சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஜென்ரலாவே விசிட்டிங் ஹவர்ஸ் 1 மணி நேரம் தான் இருக்கும். இது என்னன்னா ஒரு சிறை மாதிரி. அது ஸோ வழக்கமா என்ன செய்வாங்கன்னா, நோயாளிகள் நான் வந்து தான் நல்லா இருக்கிறதா நம்ப விரும்புவாங்க. பட் நாம சொல்ல வேண்டியது என்ன, நல்லா இருந்தா செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர போறோம். முதல்ல இந்த சந்தேகத்தை வந்து தீர்த்துடலாம். ஒரு ஆரம்ப கட்ட டயக்னோசிஸை பண்ணிட்டு நாம ரிட்டர்ன் வந்துடலாம். நீங்க ஒரு சிம்டம் நீங்க நோட்டீஸ் பண்ணாலும் சரி, அல்லது நோயாளிகள் சொன்னாலும் சரி, முடியலன்னு சொல்லுவாங்க, இல்ல வேணாம் அப்புறம் போலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஃப்ரீக்வெண்டா அது நடக்கல அப்படிங்கிற போது, திடீர்னு ஒருத்தர் சொல்றாங்கும் போது முதல்ல நாம செய்ய வேண்டியது இந்த சந்தேகத்தை ரூல் அவுட் பண்றதுதான். அவங்க ஒரு பேஷண்ட் இன் ஜெனரல், நான் சொந்தக்காரங்களை பார்த்த வகையில் அல்லது நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து என்னன்னு சொன்னா, பெரும்பாலானவர்கள் கடைசி நேரத்துல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதை வந்து தள்ளி போட தான் விரும்புவாங்க. வீட்டில் இருக்க பிடிக்கும், எப்படா வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கும். அது இல்லை, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வயதான நோயாளிகள்னே கூட கிடையாது. நான் கொரோனாவில் அட்மிட் ஆன போது கூட வீட்டுக்கு போனால் சரின்னு தான் இருந்துச்சு. உள்ளே உட்காந்துருக்கும் போது இத்தனைக்கும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அப்சர்வேஷனில் இருந்தேன், அவ்வளவுதான். லங் இன்வால்மெண்ட் 30% இருந்தது. ஜாஸ்தி ஆனால் பெட்டு கிடைக்காது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது பெட்டர்னு ஒன்று இருந்துச்சு. ரொம்ப பேசிக் மெடிசன் தான் கொடுத்தாங்க. ஸ்டெராய்டு மாத்திரை, சாதாரணமாக கொடுக்குற ஸ்டெராய்டு மாத்திரை அண்டு வேறு சில மருந்துகள், அவ்வளோதான். அதிகபட்சம் நான் மருந்துக்கு செலவு பண்ண தொகை வந்து ஒரு 2000 ரூபா கூட இருக்காது. பெட்டுக்கு தான் 60,000 கிட்ட செலவாச்சு. அந்த சேஃபர் இடத்துல இருக்கணுங்கிறது தான். பட் அங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னால், வர சாப்பாடு என்ன வரும்னா, உங்களுக்கு கையில் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கிடையாது. நான் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் அட்மிட் ஆனேன். கோவிட் பீக் டைம், வேறு எதுக்கும் வழி கிடையாது. நல்லா உட்காந்துருக்கேன், பக்கத்துல எல்லாம் வயசானவங்க முடியாதவங்கலாம் இது இருக்காங்க, பேஷண்ட்டுங்க இருக்காங்க. வரும் 1 மணிக்கு சாப்பாடு வரும், கர்நாடகா சாப்பாடு சகிக்காது. காஃபி வரும், மாஸ்கெல்லாம் ஃபுல் பிபி கிட்டோட ஆள் இப்படி வருவாங்க வண்டியை தள்ளிட்டு. காஃபி தண்ணி மாதிரி இருக்கும். எப்படா அந்த இடத்த விட்டு தொலைலான்னு தான் இருக்கும். இப்போ அடுத்த முறை நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன ஆகும், ஐயோ அந்த இடத்துக்கு போகணுமான்னு தோணும். பட் கூட இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல நம்பிக்கை கிரியேட் பண்ணணும். பரவாயில்ல, நீ வந்து பச்சளை சாப்பிடு, முருங்கீரையில எல்லாத்தையும் க்யூர் பண்ணலாம், எல்லாத்தையும் செய்யலாம், முதல்ல ஆஸ்பத்திரி போயிடலாம். இல்லை அதில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை அது சரியா இருக்கும், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இது இருக்கும், இல்லை நான் எனக்கு இருக்கு, நான் வழக்கமாக பார்க்குறேன் கன்சல்ட் பண்றேன், 1000 சாய்ஸ் இருக்கு. நீங்க கால் எடுத்து வச்சீங்கன்னா வாய்ப்பு 100 இருக்கு, கதவை சாத்திக்கிட்டீங்கன்னா வாய்ப்பு 1000 இருக்கு. இந்த மாதிரி யாராவது ஒருத்தன் பேசுவான், இது வியாதியே கிடையாது, லிவரை வந்து அப்படியே 100% டேமேஜ் ஆன லிவரை வந்து இது பண்ணலாம், பேரலிசிஸ் வந்து பக்கவாதத்துக்கு குவாக்ஸை ஃபைட் பண்றதா மிகப்பெரிய பிரச்சனையா இங்க. இந்த தடை குவாக்ஸ் அப்படின்றது போலியான மருத்துவ விஷயங்களை பேசக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த போலி நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒரு குழந்தைகளுக்கு இருக்குல்ல, ஒரு கற்பனையான ஒரு தீர்வின் மேல ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் பெரியவங்களுக்கு இருக்கு. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இத பேசுறவங்களே வந்து மிசரபிளா அவங்களுடைய வாழ்க்கை முடிகிறத நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் எக்ஸாம்பிளா சொன்னேன். அவர் குடிச்சது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு துணியை ப்ளீச் பண்றதுக்கு போடுவாங்க திருப்பூர்ல, கொஞ்சம் ஜாஸ்தியான ஓட்ட விழுந்துரும்.
அதை கூட பனியன் துணி இருக்கு இல்லையா, பனியன் துணியை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்னு சொல்லுவாங்க. அதுல ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு பண்ணீங்கன்னா தான் அந்த கிரே டோன்ல இருக்கிற அந்த லைட் சாண்டல் கலர்ல இருக்கும், அதோட இயல்பான கலர் அது. நீங்க அதை போட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச் பண்ணும்போது அது ஒயிட் ஆகும். அதன் பிறகுதான் நீங்க கலர் ஏற்ற முடியும். கிரேவா இருக்கும்போது கலர் ஏறாது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு துணியில இருக்கிற அந்த கிரே நேச்சுரல் கிரே சாரி அந்த எல்லோ டோனை வந்து எடுத்துட்டு ஒயிட்டு கொண்டு வர்ற ஒரு சப்ஸ்டன்ஸை தண்ணியில கலந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. இவர் இந்த நந்தகோபால் சொல்ற நன்னீர் என்ன கதைன்னு தெரில, அதை யாராவது வாங்கி லெபார்டரி டெஸ்ட் பண்ணா தெரியலாம் என்ன மாதிரி செய்யறாங்க. இவங்க வாய்க்கு வந்ததை இந்த இவங்களுக்கு இப்படி ஆவறத பார்த்தும் எப்படி மக்கள் ஈல்ட் ஆகுறாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. இல்ல திரும்ப வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்படி பெரிய பெரிய மனிதர்கள் அது வந்து இது முழுக்கவே லாட்டரி மேல இருக்கிற மோகம். இது ஒரு சூதாட்டக்காரனோட மனநிலை. எல்லாத்தையும் ஷார்ட்கட்ல ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா அதை வந்து அதை நம்ப விரும்புறது விஷுவல் டெலியூஷன் ஒரு வார்த்தை. விரும்புற ஒண்ணு உண்மை மாதிரி உங்களுக்கு தோணும், அல்லது விரும்புற ஒன்ன உண்மையாக்குறத மட்டும்தான் நீங்க நான் பாப்பீங்க, மற்றது எதையும் நீங்க விரும்பவே மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பைபாஸ் பண்ணி செத்து போன வரலாறு மட்டும்தான் தெரியும். இங்க நாட்டு வைத்தியம் பண்ணி பொழைச்சவனோட கதை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு மினிமல் பாசிபிலிட்டி உண்டு. இப்போ 50% சான்ஸ் இருக்குன்னா 50% பழைக்கலாம். பல நோய்களுக்கு வந்து இயல்பா ஒரு கியூர் வந்து நடந்திருக்கு. எனக்கு ஒரு டாக்டர் நாட்டு வைத்தியத்துல சொல்றேன் இல்ல, ஜென்ரலா நீங்க அலோபதி டாக்டர்ஸ் வந்து இது கியூர் ஆகாதுன்னு சொல்லி நீண்ட காலம் உயிரோடு இருந்தவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாரு, அதிகபட்சம் 1 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க ஃபேமிலிக்கு. இந்த பேஷண்ட் 1.5 வருஷம் கழிச்சு வந்து நீ போன வருஷம் சொன்னல நான் உயிரோட இருக்கேன் பாருன்ட்டு போனாராம். அவர் சந்தோஷமா தான் சொன்னாரு. சில தோல்வி வந்து நடக்கலாம். இது என்னன்னு சொன்னா நம்ம ஒரு பிரச்சனையினுடைய 10% பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் அந்த 10% மட்டும் காட்டி 90% ஏமாத்த என்னால முடியும். 90% பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட ஒருத்தர் வந்து அந்த 10% ரிஸ்கை எடுத்து காட்ட வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா எந்த சித்த டாக்டர் கிளினிக் மேலே எவனும் கல் எடுத்து அடிச்சது கிடையாது. பட் அலோபதி டாக்டர் மேல அடிப்பாங்க, நம்புறாங்க, அஷூரன்ஸ் இருக்கு. அதை வந்து இது என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி, நீங்க போட்டீங்கன்னா அந்த ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அதனால இவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டரை சொல்ல வேண்டியிருக்கு. எகெயின் நான் இது இந்த இடத்துல 3வது வாட்டியா 4வது வாட்டியா சொல்றேன், ஸ்கேம், ஏமாத்துவது, ஓவர் சார்ஜிங் எல்லாமே எல்லா இடத்துலையும் நடக்கும். அது நடக்காத இடமே கிடையாது. படிப்புல இருந்து சலூன்ல இருந்து எந்த இடத்திலும் கூட உங்ககிட்ட அதிக காசை புடுங்கலாம், ஏமாத்தலாம். பிரச்சனை நம்பகமானது எது, அவ்வளவுதான். அவசர காலத்துக்கு வேண்டியது எது, எது ஸ்டாண்டர்டைஸ் ஆனது எது, இந்த பேராமீட்டர்ல பாத்தீங்கன்னா தான் வரும் ஒண்ணு. அண்ட் இவங்க கொடுக்குற அந்த நோய்கள்லாம் இருக்குல்ல, எதையுமே ஒரு நிரூபணபூர்வமா செய்யறதுக்குங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க, ரொம்ப தீவிரமான நோய்களுக்கு கியூருங்கிறது கிடையாது. சில நோய்களை தீர்க்க முடியும், சில நோய்களை கண்ட்ரோல் வைக்க முடியும், சிலதை வந்து அந்த நோயோடு உங்களால் லைஃப்பை வந்து ப்ரொலாங் பண்ணிட்டே போக முடியும். லைக் கிட்னி ஃபெயிலியர், இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டோடது, அது வரும். அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு மேபி இப்போ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சில டயக்னோசிஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யுது அப்படிங்கிற மாதிரி வருது. ஐம் நாட் டூ ஷுர், சும்மா அது ஒரு செய்தியாக வர்றது தான். பிளட் டெஸ்ட் எல்லாம் இன்னும் சிம்பிள் ஆக்குறதுக்கு இன்னமும் நம்ம வந்து ஐவி போடுறத எளிமையாக்க முடியல. அது அஃப்கோர்ஸ் அப்படி இருந்தாலும் கூட ஓரளவு வந்திருக்கு. முன்னாடி நம்ம மாட்டு ஊசி மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும், இப்போ வந்து ஒரு சின்ன நரம்பு மாதிரி ஒரு ஊசி வருது, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. ஸோ ப்ராக்ரஸ் நடக்கும். இந்த இடத்துல அது ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ஸ்லோவை அக்செப்ட் பண்ணிக்கிற மனோநிலைக்கு மக்கள் தங்களை தயார்படுத்திக்கிட்டால் ஒழிய நம்மளோட உயிரையும் காப்பாற்ற முடியாது, இந்த மாதிரியான ஆட்களோட வளர்ச்சியும் நாம தடுக்க முடியாது. இது ஒரு சிக்கலான ஒண்ணு. இது முழுக்கவே ஒரு சூதாட்டக்காரனோட அதே நிலைமை, அதே இதுதான். நாம குடிக்கு அடிமையாகிறது ரொம்ப சுலபம், அதுல இருந்து மீண்டு வர்றது ஒரு பெரிய வேலை. இதுவும் அதே தான் கிட்டத்தட்ட. இது ஒரு விதமான போதை. அது நம்ம மனசுல இருக்கிற ஒரு விருப்பம் இருக்குல்ல, பெரு விருப்பம் இருக்குல்ல, வாழணும், கஷ்டப்படாம வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினுடைய ஒரு விரும்பத்தகாத விளைவு. இது கொஞ்சம் கஷ்டம், எல்லாரும் கேபிட்டலைஸ் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. இங்க மட்டும் இல்ல, அது உலகளாவிய அளவுல இருக்கு. பட் மற்றவங்க எல்லாம் அதை வந்து ஒரு முறைப்படுத்திருக்காங்க. நீ இதை எடுக்கலாம், அந்த ரிஸ்க் தெரிஞ்சு எடுக்கலாங்கிற அளவுக்கு சில இடங்கள்ல விட்டுருக்காங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரி அவுத்து விட்டோம்னா ரொம்ப கஷ்டம். லைசன்ஸை வந்து எல்லாருக்கும் அவன் உயிரை அவன் ரிஸ்க் எடுத்துக்கட்டும்னு விட்டோம்னா இது அவன் உயிரோட போகாது. நாம பெற்றோர்கள் இப்ப பாருங்க, குழந்தைக்கு பட்னி போட்டு கொண்டிருக்காங்க, சாமியார் சொன்னான்னு கேட்டு, ஜோசியக்காரன் சொன்னான்னு கேட்டு தான் குழந்தைகளை கொண்டவனுங்கெல்லாம் உண்டுங்க. அது ஒரு மிகப்பெரிய டாபிக். அது ஜோசியம், ஆயுர்வேதா ஆர் சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இறந்தவங்க அப்படின்றத சொன்னோம்னா, மாடர்ன் மெடிசன் செத்தவங்க எத்தனை பேர் நான் சொல்லவா? இப்போ நீ வந்து ஒரு பிரெக்னன்சில சாவறவங்க எவ்வளவு பேர் நான் சொல்லவா? இப்போ எல்லாத்தையும் நடக்கிறது தான். என்ன அதுல நடந்தா மட்டும் அது பெருசா பேசிட்டு இருக்கீங்க, சித்தா ஆயுர்வேதா நடந்தா மட்டும் உடனே எல்லாரும்
கிளம்பி வரீங்க, மற்ற உங்க மெடிசன்ல வந்து சாவே நடக்கலையா அப்படின்ற சார்ஜ் எல்லாம் வைக்கிறாங்களே. பாரி கூட பாரிசலன் வச்சிருக்கிறதுலாம் இல்ல. என்னன்னா இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இவர்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு மாடர்ன் மெடிசன் எடுத்து அதுக்கு இருக்கிற ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த தரவுகள் இருக்குல்ல, இங்க இல்ல. ரெண்டாவது இந்த மாதிரி இந்த மாதிரியான வைத்தியர்களை, நாட்டு வைத்தியர்களை, மாற்று மருத்துவர்களை நம்பி போறவங்க என்ன பண்றாங்கன்னா, இறந்த பிறகு இந்த குற்றத்துல அவர்கள் ஒரு பங்காளி, கூட்டிட்டு போனவன் இருக்கான்ல, அவன் இந்த குற்றத்தோட ஒரு பங்காளி ஆயிடுறான். அப்ப என்ன பண்றான்னு சொன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பொருளை திருடணும்னா 2 பேரும் ஒத்துக்க மாட்டோம்ல, கிட்டத்தட்ட அதுதான் நடக்குதுங்க. ஸோ அவங்க அந்த மரணங்களுக்கு ரெக்கார்டே கிடையாது. இங்க கொரோனா டைம்ல ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் வந்து, நான் சித்தாலே சகலத்தையும் கியூர் பண்றேன் அப்படின்னார்ல, அவர் எல்லாம் கோவிடோட அதுல இருக்க ட்ரிக் இதுதான். கோவிட்ல மார்டாலிட்டி less than 2%. 100 பேருக்கு கொரோனா வந்தால் 2 பேர் இறக்கலாம். அதுல இருக்க பெரிய ரிஸ்க் என்னன்னா, அது கட்டுக்கடங்காம பரவும், கண்ணாபின்னு பரவும். இந்த போலி வைத்தியர்கள் எப்படி அவர்களுடைய வீடியோ எப்படி சரசரன்னு பரவுதோ, அதை போல கொரோனா வைரஸ் வந்து கிடுகிடுன்னு பரவும். ஒரு ஆள்கிட்ட இருந்து 10 ஆளுக்கு அடுத்த 2 நாள்ல போயிடும். ஸோ இந்த எண்ணிக்கை மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இவங்க என்ன பண்றது, கோவிட் தாக்கி போனவங்க உள்ள போனவர்கள்ல அவருக்கு 100 பேரை கோவிட் நோயாளிகள் 100 பேரை அட்மிட் பண்ணா மிஞ்சி போனா ரிஸ்க் 10 பேருக்கு வரலாம். அந்த 10 பேர் என்ன பண்ணுவாரு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையும் போது அவங்கள ஆம்புலன்ஸ் வர வச்சு ஜிஹெச் அனுப்பிச்சிடுவாரு. ஸோ இவர்கிட்ட கியூர் பண்ண வாய்ப்பு இருக்கிற 90 பேர் இவர் வச்சுக்குவார், 10 பேர் ஜிஹெச்சுக்கு வந்துருவாங்க. அந்த ஜிஹெச்சுக்கு வர ரிஸ்க்ல இருக்கிற 10 பேர்ல 2 பேர் போயிட்டா, ஏன்னா மார்டாலிட்டி ரேஷியோ 2 இல்ல, 10ல் 2 போச்சுன்னு சொன்னா வந்த 10ல் 2 பேர் செத்து போயிட்டான். ஜிஹெச் கணக்கு. அட்மிட் ஆன ட்ரீட்மெண்ட் கொடுத்த 90 பேர் பழச்சிட்டான் அவர் கணக்கு. இந்த ட்ரிக்கில் தான் இது ஓடிட்டு இருக்கு. ஒன்று, கொண்டு வந்து அட்மிட் பண்ணவன் குற்றத்தில் ஒரு பங்காளின்னு நான் உணர்றேன். எப்பா நான் மரியாதையா அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், தேவையில்லாமல் இங்கே வந்தேன், இங்கே மாட்டிக்கிட்டேன், அதனால நம்ம அமைதியாக இருந்துக்குவோம். இந்த நெதர்லாந்து தமிழன்னு ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் அவர் வந்து அவர் தன்னோட அப்பாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவங்க அப்பா கேன்சருக்கு, வாயில கேன்சருக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க சர்ஜரியை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாயில சர்ஜரி, நினைக்க கஷ்டமான ஒன்று. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே போரூர் பக்கமாக இங்கே ஒரு சித்தா டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் பார்த்துருக்காங்க. அங்கே நிறைய சொல்கிறார், பணம் செலவு பண்ணி மருந்து சாப்பிட்ருக்காங்க. கட்டி ஒரு 2 நாள் நல்லா இருந்ததா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அது இருக்கும் உங்களுக்கு, ஒரு நீங்கள் அமைதியாக மன அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவோம்ல, நல்லா இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த கட்டி பெருசாக இருக்கு. திரும்ப போய் பார்த்தா அவங்க நினைச்சதை விட பிரச்சனை தீவிரமாயிருக்கு. இதில் 15-20 நாள் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சர்ஜரி இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. இப்போ அவர் இல்லைன்னு ஏதோ சொன்னார் அவர். அப்போ என்ன, இவர் ஒத்துக்கிட்டார், அவர் ஒரு நேர்மையான மனுஷன், அவர் அதை ஒத்துக்கிட்டார் அந்த ஃபெயிலியரை. பட் மற்றவர்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இது தன்னோட குற்றம் இருக்குல்ல, அதனால ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சாதிக்கிறதுனால நடக்கிறது ஒன்று. ரொம்ப ரிஸ்கான நோயாளிகளை கைட்டி விட்டுறது ஒன்று. ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசியிருந்தார், என்னன்னா, நல்ல சாப்பிட்ற நிலைமையில இருக்கிற நோயாளிகளை சித்தால கியூர் பண்ண முடியும். நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தா நல்லா தாண்டா இருக்கான். அப்படின்னா என்னன்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்க, சாப்பிட முடியாத ஸ்டேஜுக்கு நோயாளி போகும்போது, எப்ப நீ போதுக்கோ, உன் டாக்டரே பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அடுத்து இதுல நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து டேட்டாவை இவங்க வச்சுக்காதது. இங்க வந்து ஒரு கிளியர் ரெக்கார்டு இருக்கும். தன்னோட சேஃப்டிக்காவது ஒரு மருத்துவமனை தன்னோட ரெக்கார்டு வந்துச்சுக்கும். அவங்களோட சர்டிஃபிகேஷன் இருக்கு, ஆடிட்டிங் இருக்கு, இது எல்லாமே பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல இருக்கு. ஒரு ட்ராக்கர், அந்த இதை வந்து உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ட்ராக் பண்ண முடியும். அந்த அட்வான்டேஜ் இருக்கு, அந்த பல் டாக்டர் இஷ்யூ மாதிரி. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான இது அப்படின்னு சிலர் ஃபாலோ பண்ணலாம், எனக்கு தெரியல. நான் பேசுறது எந்த வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு, என்னோட பாரம்பரியம், ரகசியம், போகர் அருளியது அல்லது வந்து சுஸ்ருதா அருளியது அப்படின்னு சொல்ற எந்த கணக்கு, ஆமா, இவர்களுடைய இதை பத்தி பேசுறேன். இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கிற ரெக்கார்டு கிடையாது. அண்ட் எனி டைம் இவர்கள் தங்கள் நோயாளிகளை கைவிடலாம். இது எல்லாத்தோட கூட்டு விளைவு தான் இவங்களோட சக்சஸ் ரேட் வந்து ஜாஸ்தி மாதிரி தெரியறதுக்கு. தேவையில்லாத நோயா, அது எப்ப வேணா அவங்க வண்டியில இருந்து நோயாளிகளை இறக்கி விடலாங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய இந்த இடத்துல பெரிய ரிஸ்க் ஃபேக்டரும் அதான், அவர்களுக்கு பெரிய அட்வான்டேஜும் அதான். ஜோசியக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி நான் என்ன சொல்றேன்னா, ஜோசியக்காரங்க வந்து லெஸ் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா உங்களுக்கு போனால் பணத்தோட போகும். ரொம்ப ரேராக தான் வந்து பிள்ளைய பண்ணி கொடு, இது ஏதாவது எனக்கு இருக்கு தனமாக ஏதாவது பேசுவான், பட்னி போட்டு கொண்டுன்னு ஒரு சாமியார் சொல்லுவோம். அது ரொம்ப ரேர் கேஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு பல சாமியார்கள் வந்து எல்லா மதத்துலையும் இருக்க சாமியாருங்க சொல்கிறேன், கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பேய் ஓட்டுறது இல்லை, நீங்கள் டாக்டர் பாருங்கன்னு அனுப்பிச்சிடுறாங்களா, இப்போ தான் கேள்விப்பட்டேன். அதனால அவங்க கொஞ்சம் ஓரளவு சுதாரிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவர்கள் தான் கொஞ்சம் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள். பட்
அது சாத்தியம்னு நான் நம்பலை. ஏன்னா நாம மக்களோட நம்பிக்கையோட மோதிட்டு இருக்கோம், மக்களுடைய அந்த விருப்பத்தோட மோதிட்டு இருக்கோம், அந்த விஷல இருந்து மோதிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டம்தான். விஷுவல் டெலியூஷன்ல இருந்து வெளியே வாங்க. விஷுவல் டெலியூஷன்ல ஆமா, அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். பட் வைடரா பிடிக்காத விஷயத்தையும் கேட்க தயாரா இருக்கணும். அண்ட் எனி மொமெண்ட் இது தப்புன்னு ரியலைஸ் பண்ற மொமெண்ட்ல குற்ற உணர்ச்சியில கதவை சாத்திட்டு உட்காராம அட்லீஸ்ட் அப்போவாவது உண்மையை சொல்லி அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். திட்டுவாங்க அவ்வளவுதானே. பெங்களூர்ல எங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, அவங்களுக்கு விஷயமே தெரியல, ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பொண்ணு, அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறதை பத்தி தெரியல. 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதை பத்தின எந்த அறிவும் இல்லை. 7 மாசம் வரைக்கும் தடுப்பூசியே போடல. அடுத்த 1 மாசம் என்ன உட்காந்துருக்காங்கன்னா, ஐயோ டாக்டர் திட்டுவாங்க, அதனால தடுப்பூசியை பத்தி பேசாமலே உட்காந்துருந்தாங்க. கூட்டிட்டு போகும்போது டாக்டர் திட்டினார். ஆமா, 10 நிமிஷம் நான் ஸ்டாப்பா திட்டினார். எங்க வீட்டில் தான் கூட்டு போனாங்க, அதனால தெரியும். நீ எல்லாம் இப்போ என்ன பொம்பளையாமா, நீ இப்போ 6 மாசம் 7 மாசம் இப்போ பிள்ளைக்கு ஊசி போடாமல் வச்சிருக்க, என்ன ஆகும் தெரியுமா, அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ பேசி விட்டாரு. அந்த தப்பை 7வது மாசத்துல அவங்களால கரெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஒத்துக்கிட்ட பிறகு இவங்க வந்து இதை வந்து இந்த சீமான் குரூப் மாதிரி இல்லை, அதெல்லாம் இல்லை, தடுப்பூசியெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை, திருட்டு வேலை, தடுப்பூசி போட்டு தான் ஆட்டிசம் டெவலப் ஆச்சு அப்படின்னு ஒரு போலி நம்பிக்கையை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா காலத்துக்கும் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுருக்க மாட்டேன். ஒரு சாதாரண எந்த ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனும் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை வந்து பாதிக்கலாம். ஸோ எனி மூமெண்ட் தப்புன்னு ரியலைஸ் பண்ணால் அதுலேருந்து வெளியில் வந்துடணும். இல்லை அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து வெளியில் எனி மூமெண்ட் கஷ்டமாக இருந்தாலும் கூட ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து பாசிபிள். அண்ட் சில விஷயம் நடக்காதுன்னா அது நடக்காது தான். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ரியாலிட்டியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மோடி கவர்மெண்ட் தான் அடுத்த 5 வருஷத்துக்குன்னு சொன்னால் மோடி கவர்மெண்ட்டில் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்னு வேணால் நம்ம பார்க்கலாம். நம்ம கற்பனையில் வந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து காமராஜரை கொண்டு வந்து பிரதமராக்க முடியாது. இந்த ஃபேக்டை வந்து நம்ம அந்த ரியாலிட்டி நம்ம ஃபைட் பண்ணலாம். ஒரு கரெக்டான ஒரு இதுக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். பட் வந்துருச்சுன்ற போது என்ன ரியாலிட்டியில் என்ன பாசிபிளோ, என்ன பெஸ்ட் பாசிபிளோ, எது ரிஸ்க் ஃப்ரீயோ, எது ப்ரொசீஜரோடு இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சைனஸ்க்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களா, ஒரு ட்ரையல் எடுக்கிறீங்களா, ரைட், வெல் அண்ட் குட், எடுத்து பாருங்க. பட் அதை வந்து கேன்சருக்கு எடுக்க முடியாது. ஹார்ட் அட்டாக்குங்கிற டவுட் இருக்கும்போது அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா பதட்டம் தான், நம்ம இது குடிச்சா சரியாக போயிடும், நன்னீர் குடிச்சா சரியாக போயிடும்ங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரூல் அவுட் பண்ணுங்க, இது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணுங்க. அதன் பிறகு முருங்கீரையை கரைச்சி குடிக்கிறதோ வேற கஷாயம் குடிக்கிறதோ ட்ரை பண்ணலாம். இந்த அளவுக்கு மெச்சூர்டா நடந்துக்கணும். ராஜேஷ் அவரோட கோல்டன் ஹாரை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்ற அளவில் தான் இந்த டாப்பிக்கை நம்ம பேச ஆரம்பித்தோம். அண்ட் இது எந்த விதத்துலையும் அவரை வந்து மரியாதை குறைவாக பேசுறது அல்லது இறந்து போன அப்புறமா அவரை பற்றி தப்பாக பேசுறது அப்படின்றது கிடையாது. அவர் இத்தனை நாட்களாக அவர் பேசிட்டு இருந்த விஷயம், அவர் பரப்பிட்டு இருந்த விஷயம், அவரோட கோல்டன் ஹாரை மிஸ் பண்ணிட்டாரு. அவருடைய பேச்சை கேட்டு வேற யாராவது இந்த மாதிரி கோல்டன் ஹாரை மிஸ் பண்ணிட போறாங்க அல்லது இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ ஆல் டுகெதர் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பார்த்துட்டு இது சரியா இருக்கா அப்படின்றது உங்களுடைய பார்வையிலிருந்து உங்க கமெண்ட்ஸையும் பதிவு சொல்லுங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு உங்களுடைய கருத்தில் நன்றி. மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.